Hello friends and subscribers, welcome to Tamil Well YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னு சொல்லலாம். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்ப இதுல என்ட்ரி ஃபீஸும் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அதுல நீங்க சேவ் பண்ணக்கூடிய ஒரு மணியை வச்சு உங்களால இன்னும் அதிக கான்டெஸ்ட் உங்களால பிளே பண்ணிக்க முடியும். இதுல GST சார்ஜஸ் கிடையாது, TDS சார்ஜஸ் பிடிக்கிறதுல இன்ஸ்டன்ட் விட்ராவல் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம எல்லாரும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 16 நவம்பர் ஏர்லி மார்னிங் 5:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்ட் வின்சென்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த சென்ட் வின்சென்ட் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஸ்லோ ட்ராக்ங்க. இந்த வெறும் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணணும், ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுறது. ஸ்லோ ட்ராக் அவுட்ஃபீல்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆவரேஜான ஸ்கோரே ஒரு 125 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராகவே இருக்கு. ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஸோ மீடியம் ஃபேஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ், கட்டர் வேரியேஷன் பவுல் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் இங்கே நல்லாவே விக்கெட் வந்து கிடைக்கும். வெனு ரெக்கார்டு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் 6 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சேஸ் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 135 ரன் அடிச்சுட்டாங்க அப்படின்னாவே அதை சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசியா விளையாண்டு 5 T20ல இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 129 ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 75 விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 37 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 38 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ பவுலர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனுவா தான் இந்த வெனு வந்து கடைசியா விளையாண்டு 5 T20ஸ்ல இருந்திருக்கு. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 9 மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸும் 5 மேட்ச் வந்து பங்களாதேஷும் வின் பண்ணிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்டா இருந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறப்போ வந்து சொரிஃபுல் இஸ்லாம் ஸ்குவாட்ல வந்து இருந்தாரு. ஸோ அவரை வச்சு நான் வந்து எடுத்து பேசிட்டேன். பட் அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆப்லையுமே இருக்காது. அந்த இடத்துல டி சாகிப் அவர் இருப்பாரு. ஸோ சொரிஃபுல் இஸ்லாமுக்கு நான் எந்த மாதிரி சொல்லணும், சேம் அதே கேட்டகரி பிளேயர் தான் அவரு. ஸோ அந்த இடத்துல டி சாகிப்பை வச்சு நீங்க வந்து வீடியோக்கு வந்து மேக் பண்ணி இது அதாவது வச்சு பிளேயர் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. அவர் தான் டெத் ஓவர்ஸ்ல போட் பண்ணுவார். சொரிஃபுல் இஸ்லாமுக்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன் சொன்னோமோ அதே ஆப்ஷனுக்கு டி சாகிப் வந்து வந்துருவாரு. நான் வீடியோ கிரியேட் பண்றப்போ வீடியோ எடுக்கிறப்போ ஸ்குவாட்ல அவர் இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம்னா தன்சித் ஹாசன் அண்ட் சௌமியா சர்கார் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதாவது லிட்டன் தாஸ் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், அதாவது மெஹதி ஹாசன் மிராஸ், அஃபீக் ஹுசேன், ஜாகிர் அலி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முகமது ஷேக் ஹாசன், ரிச்சர்ட் ஹுசைன், தஸ்கின் அஹ்மத், ஹசான் மஹ்மூத், அடுத்ததா சொரிஃபுல் இஸ்லாம். ஸோ இது வந்து பங்களாதேஷோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பிரந்தன் கிங் அண்ட் இவான் லூயிஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜான்சன் சார்லஸ், நிக்கோலஸ் போரன் விக்கெட் கீப்பர் அவர் தான் பண்ண போறாரு. அடுத்ததா ருஸ்டான் சேஸ், ரோவன் பவுல் அந்த டீமோட கேப்டன், ரொமாரியா ஷெஃபர்ட், குடிகேஸ் மோட்டி, அகில் ஹுசைன், அல்ஜாரி ஜோசப் அண்ட் ஒபெட் மெக்காய். ஸோ இது வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ், கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ டாப் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் போரான். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. விக்கெட் கீப்பர்ல கேச்சர் ஸ்டெம்பி டர்ன் அவுட்ல ஒரு சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அது இல்லாம இது பவுலர்ஸ்க்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு வினும், விக்கெட்ஸ் வந்து அதிகமா போகும். ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நிக்கோலஸ் போரான் வந்து மினிமம் ஒரு 20ல இருந்து 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட இதுல விக்கெட் கீப்பர் மூலமாவே வர சான்சஸ் இருக்கு. தென் பேட்டிங்லேயும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் அதிகம் உள்ளவரா வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் போரான் இருக்காரு. இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் மின்சிலா பவர் பிளேலே வந்து பவுல் பண்ணிடுவாரு. அவரோட 4 ஓவருமே அவரு பவுல் பண்ணிடுவாரு. ஸோ கீழே இருக்கக்கூடிய 5 பேருமே அவங்களோட 4 ஓவரை மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ ருஸ்டான் சேஸ் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. அகில் ஹுசைன் பவர் பிளேலே பவுல் பண்ணிடுவாரு, ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணுவாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். தென் அந்த எக்கனாமிக்கலா பவுல் பண்ணக்கூடிய அந்த எக்கனாமிக்கலுக்கான பாயிண்ட்ஸும் அவருக்கு கிடைக்கும். அது LBW பவுல்டுங்கிற பொருள் தான் அவருக்கு மோஸ்ட் ஆஃப் விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு 8 பாயிண்ட்.
கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் அதிகம் அகில் ஹுசேனுக்கு. குடிகேஸ் மூட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்ல போல் பண்றாரு. இந்த ஸ்லாக் ஓவர்ஸ் இந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு ஓவர் வரைக்கும் போல் பண்றதுனால அவருக்கு வந்து 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஒபித் மெக்காய் அண்ட் அல்ஜாரி ஜோசப் இந்த 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்சிலா பவர் பிளேல வந்து பவுல் பண்ணுவாங்க அகில் ஹுசேன் கூட. டெத் ஓவர்ஸ்ல கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொமாரியோ செஃபர்ட் தான். பர்டிகுலர்லி இந்த 18ல இருந்து இந்த 20 இந்த 18 அந்த 20 இந்த 2 ஓவருமே வந்து பாத்தீங்கன்னா ரொமாரியோ செஃபர்ட் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. அது மட்டும் கிடையாது, ரொமாரியோ செஃபர்ட் இருந்து எக்ஸ்ட்ராவா பேட்டிங்ல இருந்தும் சம் கான்ட்ரிபியூட்டும் கிடைக்கும். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த 18, 20 அந்த டெத் ஓவர்ஸ்ல அவர் தான் போல் பண்றதுனால அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகம். 2ல இருந்து 3 விக்கெட் கூட எடுப்பாரு ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா. ஸோ செகண்டா போல் பண்றப்போ மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட்டும் எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம ரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. விக்கெட்ஸ் ஃப்ளோ இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு பேட்டிங்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கும். பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாருங்கிறதுனால அவர் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் ஆயிடுறாரு. குடிகேஸ் மூட்டி போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் ஆயிடுறாரு. பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுனால அகில் ஹுசேனும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன். மீதி இருக்கக்கூடிய ஒபேட் மெக்காய் அண்ட் அல்ஜார் ஜோசப் இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல உங்க டீம்ஸ்க்கு கொண்டு போவாங்க. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ஒபேட் மெக்காயும் ரொமாரியோ செஃபர்ட் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால இவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்டா இருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் இருக்கக்கூடியவங்கள நிக்கோலஸ் பூரான் விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு அவர் ரொம்பவே இம்பார்ட்டன் அப்படின்ட்டு. மீதி இருக்கக்கூடிய 5 பேர்ல இருந்து எனி 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா டாப் 3 பேர்ல இருந்து பிரண்டன் கிங் அவர் கொஞ்சம் ஸ்பின்ல கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பவர் பிளேலயே இவான் லூயிஸ் இருக்கிறதுனால மெஹந்தி ஷேக் ஹாசன் ஸோ அவர் வந்து ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். மெஹதி ஹாசன் மிராஸ் இல்ல, மெஹதி ஷேக் ஹாசன் அவர் வந்து பவர் பிளேலே போல் பண்ணுவாரு. ஸோ இவான் லூயிஸ்க்கு டார்கெட் வச்சு போல் பண்ணுவாங்க. பட் பிரண்டன் கிங் ஆஃப் பிரேக் பவுலர் டீம் சரி, பர்டிகுலர்லி ஸ்பின்னர்ஸ்டே ரொம்பவே கஷ்டப்படுறாரு. மேபி மெஹதி ஹாசன் வந்து பாத்தீங்கன்னா பிரண்டன் கிங் வந்து ஏர்லியராகவே விக்கெட் கொடுப்பதற்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 15ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஈவன் லூயிஸ்க்கு இந்த வெனுல ஓரளவு வந்து ஒரு 27 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி செகண்டா பேட் பண்றப்போ ஈவன் லூயிஸ் வந்து ஒரு நல்ல ஸ்கோரும் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ் பாக்குறப்பையும் ஈவன் லூயிஸ் வந்து நல்லாவே வச்சிருக்காரு ரீசன்ட் ஃபார்ம்ல. அதே மாதிரி சார்லஸுக்கு அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை. நிக்கோலஸ் பூரான் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால சார்லஸ்க்கு அட்வான்டேஜஸ் இல்லை. பட் ஒரே ஓவர்ல இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான ரன்ஸ் அவர் அடிச்சுட்டு போயிரு அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். பட் இவருக்கு எகென்ஸ்டா போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்ல மெஹதி ஹாசன் மிராஸ் இருக்காரு, மெஹதி ஷேக் ஹாசன் இருக்காரு, ரிச்சர்ட் ஹுசேன், இப்படி குவாலிட்டியான 3 ஸ்பின்னர்ஸ் ஆப்போனன்ட் டீம் வச்சிருக்கிறதுனால சார்லஸ் நம்ம அந்த 15 ரன்ஸ்க்குள்ள மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். அவர் ஃபேண்டசி டீம்ல வருவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. ரொஸ்டான் சேஸ் மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி எந்த மாதிரி இவருக்கு இருக்க போகுதுங்கிறத ஆப்போசிட் டீம்ல வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே அகில் ஹுசேன் பவர் பிளேல பவுல் பண்ண போறாரு. ஆனா டாப் ஆர்டர்ல தன்சித் ஹாசன், சௌமியா சர்கார் இப்படி 2 அஃபீக் ஹுசேன் இப்படி ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு என்னமோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அகில் ஹுசேனோட ஓவர் கொஞ்சம் கம்மி ஆயிடுமோ தோணுது. அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா அவர் தான் வந்து T20 பெஸ்ட் பவுலர் வெஸ்ட் இண்டீஸ்க்காக. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸை கன்சிடர் பண்ணி இவரோட ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. குடிகேஸ் மோட்டி அண்ட் அகில் ஹுசேன் 2 பேரும் 3 ஓவர் 2 பேரும் சேர்ந்து 6 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 2 ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி ரொஸ்டான் சேஸ் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆப்போனன்ட்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிற ஒரே ரீசனுக்காக ரொஸ்டான் சேஸ்க்கு அந்த ஒரு சான்சஸ் இருக்கும். தென் பேட்டிங்ல வந்தாலும் கண்டிப்பா 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். இவர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது ரொஸ்டான் சேஸை பொறுத்த வரைக்கும். ரோமன் பவுல் அவர் வந்து குயிக் ஃபயரா அடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கடைசி 5 ஓவர் 4 ஓவர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 15ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸ்பின் எல்லாம் அவர் ரொம்பவே வீக். ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படின்னா சூப்பர்வா ஆடிடுவாரு. இந்த ஸ்பின்னர்ஸ் டீம் இந்த வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் டீமே ரொம்பவே கஷ்டப்படுவாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் ஹசான் முகமது தென் அடுத்ததான் சோரிஃபுல் இஸ்லாம் இந்த 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க. இந்த 2 பேருமே வேரியேஷன்ஸ் அதிகமா போல் பண்ணக்கூடியவங்க. பேக்கப் தென் டெலிவரியில இருந்தும் சரி, நக்கிள்ஸ் பால் ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல நிறைய கட்டர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இருக்கிறதுனால ரோமன் போல்ட் இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரொஸ்டான் சேஸ் டபுள் ஆப்ஷன், நிக்கோலஸ் பூரான்
டபுள் ஆப்ஷன். தென் டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய இந்த 3 பேர்த்துல இருந்து ஈவான் லூயிஸ் கரண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால நான் பர்சனலி அவரை சஜஸ்ட் பண்றேன். நீங்க வந்து பிரெண்டன் கிங் சார்ல்ஸ் இந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன்னு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் நம்ம பிக் பண்ணியாச்சு. பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல குடுகேஸ் மோட்டி மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே, ரொமாரியோ செஃபர்ட் மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே, அல்ஜாரி ஜோசப், ஒபேட் மெக்கா இந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன், தென் அகீல் ஹுசேன் இந்த 4 பேர் வைஸ் நீங்க இந்த 7 பேருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பங்களாதேஷ்ல இருந்து தன்சித் ஹாசன், சௌமியா சர்கார் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், 2 பேருமே வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவங்க. இப்ப தன்சித் ஹாசனை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா நடந்த ஓடிஐல கூட வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட அவர் ஆடினாரு. எல்லா மேட்சுமே நல்ல ஒரு ரன்ஸும் அவர் அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ இவருக்கு அகேன்ஸ்டா போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரொஸ்டான் சேஸ் மேபி பவர் பிளேல போல் பண்ணலாம். தென் ஒபித் மெக்காய் அவரும் பவர் பிளேல போல் பண்ண போறாரு. ஒபித் மெக்காய் இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்டரை வந்து ஈஸியா ஆடிடுவாங்க. ஒபித் மெக்காயோட பால் ஈஸியா ஆடிடுவாங்க. பட் ஒபேட் மெக்காயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் நியூ பால்ல இருந்தே வேரியேஷன்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பவுலருங்க. பயங்கரமா வேரியேஷன்ஸ் வந்து ஒரு போல் பண்ணுவாரு. ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கொடுப்பாரு. நல்ல ஸ்விங்கோட போல் பண்ணுவாரு. ஒபேட் மெக்காய், தன்சித் ஹாசன் இவங்க 2 பேத்துக்குள்ள கண்டிப்பா பவர் பிளேக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். சௌமியா சர்காரோட பேட்டிங்ல இருந்து நம்ம 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் மெஹதி ஹாசனோட சேர்த்து 6 பேர் வரைக்கும் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ சௌமியா சர்கார் 7வது பவுலிங் ஆப்ஷன் பவுல் பண்ண மாட்டாரு. அஸ் அ பேட்ஸ்மேனா அவர்கிட்ட இருந்து நம்ம 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங் ஆஃப் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால மினிமம் ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு அவருக்கு இருக்கும். லிட்டன் தாஸ் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லி பாத்தீங்கன்னா 0 ரன், 5 ரன், 3 ரன் இப்படி சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகுறது அவரோட ஃபார்மா இருக்கு. இப்போ கரண்ட் ஃபார்ம் அதுதான். ஒர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல கூட எனக்கு வீடியோல கமெண்ட்ல கூட வந்து சொல்லியிருந்தீங்க இவருக்கு டக் அவுட் தாஸ்ன்னு சொல்லி நீங்க ஒரு பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. குவாலிட்டியான பிளேயருங்க. நீங்க அவ்வளவு சீக்கிரம் இவரை நீங்க இடம் போட்டுறாதீங்க தப்பா. இந்த மேட்ச் கண்டிப்பா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர்கிட்ட இருந்து ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்குமே அவர் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது, கேப்டன்ஷிப் அவர் தான் பண்றாரு. தென் விக்கெட் கீப்பரும் அவர் தான் பண்றாரு. நான் ஸ்டார்டிங்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு நம்ம ப்ரிவியூ சொன்னமோ ஒரு வார்த்தை சொன்னேன். இது வந்து விக்கெட் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த வெனு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். சரிங்களா? அப்படி ஸ்லோவா இருக்கக்கூடிய பிச்சில் இந்த பால் நல்லா டேர்ன் இருக்கும். அது விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடியவங்கனால ஈஸியா ஸ்டெம் பீட், ரன் அவுட், கேட்ச் பிடிக்க இது மாதிரிலாம் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ வெறும் 15 ரன் 15ல இருந்து 20 ரன் அடிச்சாவே போதுமானது. லிட்டன் தாஸ் வந்து அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. இந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவர் எவ்வளவு ரன் வேணா அடிச்சுட்டு போட்டும், அவர் பெரிய ஸ்கோர் கூட அடிக்கிற கம்மி ரன்ல கூட அவுட் ஆகட்டும். பட் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு கொஞ்சம் இந்த மேட்ச் இருக்கு. நமக்கு எதெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் தான் நம்ம பார்க்கணும். அவர் எவ்வளவு ரன் அடிக்கிறாருங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. வேற எதெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி நம்ம ஃபேண்டசிக்கு பாயிண்ட்ஸ் தான் வேணும். அந்த பாயிண்ட்ஸ் இந்த மேட்ச் இவர் கொண்டு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ லிட்டன் தாஸ் நிறைய பேர் ஒமிட் பண்ணிருப்பாங்க. பர்சன்டேஜும் ரொம்ப கம்மியா தான் இருக்காரு. இந்த மேட்ச் ஒரு நீங்க டிஃபரன்ஸ் இல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா அவரு இருப்பாரு. மெஹதி ஹாசன் மிராஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் மெஹதி ஹாசனோட சேர்த்து 6 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல 2 லெஃப்ட் ஹேண்டர் தான். டாப் ஆர்டர்ல நிக்கோலஸ் பூரான், ஈவான் லூயிஸ் அப்படிங்கிறப்போ இவங்க அதிகப்படியான ஓவர் போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் இருந்தாலும் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார் மெஹதி ஹாசன் மிராஸும் மெஹதி ஹாசன் ஷேக் ஹாசன். ஸோ மெஹதி ஷேக் ஹாசன் இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். அப்ப இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்னா சோரிஃபுல் இஸ்லாம், அஷான் முகமது, தென் ரிச்சர்ட் ஹுசேன். இந்த 3 பேரும் தான் வந்து அவங்களோட 4 ஓவர் போல் பண்ணுவாங்க. தஸ்கின் அகமது ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. மெஹதி ஷேக் ஹாசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 ஓவர் போல் பண்ணுவாரு. மெஹதி ஹாசன் மிராஸ் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஸோ இதுதான் காம்பினேஷனா வந்து இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா இந்த 2 பேரும், அதாவது அஷான் முகமது அந்த சோரிஃபுல் இஸ்லாம், இந்த 2 பேருமே மஸ்ட் ட்ரையா இருப்பாங்க. 2 பேருமே இந்த டெத் ஓவர்ஸ்ல அவங்க தான் போல் பண்றதுனால 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ரிச்சர்ட் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. இவரோட பால்ல கண்டிப்பா மிடில் ஓவர்ஸ்ல அவங்க கஷ்டப்படுவாங்க. இவர் ஒரு லெக் ஸ்பின்னர், கண்டிப்பா வந்து கஷ்டப்படுவாங்க. மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாரு. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். தென் பேட்டிங்ல வந்தாலுமே கண்டிப்பா 10ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அவருக்கு இருக்கு. தென் பேட்டிங்ல வந்தாலும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஸோ ரிச்சர்ட் ஹுசேன் ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாரு போத் இன்னிங்ஸ்லுமே.
ஸோ அந்த வகையில ஸோ அதே மெகதி ஷேக் காசனும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா சோரிஃபுல் இஸ்லாம், அஷான் முகமது ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட். செகண்டா போல் பண்றப்போ தஸ்கின் அகமதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த ரெண்டு பவுலரை கம்பேர் பண்றப்போ. ஸோ தஸ்கின் அகமதை பொறுத்த வரைக்கும் அவரோட ஓவர்ஸை 14 ஓவருக்குள்ளேயே வந்து மோஸ்ட் ப்ராபபிலி கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ செகண்டா போல் பண்றப்போ அஷான் முகமதா இருக்கட்டும், சோரிஃபுல் இஸ்லாமா இருக்கட்டும், அவங்களோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. பை சான்ஸ் இப்போ பங்களாதேஷ் வந்து ஒரு 110 ரன்னுக்குள்ள சுண்டுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 17-18 ஓவர்ல வந்து அடிச்சு முடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க வெஸ்ட் இண்டீஸ். அந்த சமயத்துல மீதி 2-3 ஓவர்ஸ்ல இவங்களோட ஓவர்ஸா தான் இருக்கும். ஸோ இவங்களோட ஓவர்ஸ் தான் அடிபடும். அப்போ தஸ்கின் அகமது அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அப்போ தஸ்கின் அகமதுக்கு ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ். ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக தான் சொல்றேன். ஸோ செகண்டா போல் பண்றப்போ தஸ்கின் அகமதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அசான் முகமது அண்ட் சோரிஃபுல் இஸ்லாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சோரிஃபுல் இஸ்லாம், அஷான் முகமது, ரிச்சர்ட் ஹுசேன் இந்த 3 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா போல் பண்றப்போ ரிச்சர்ட் ஹுசேன், தஸ்கின் அகமது, மெகதி ஹாசன் மிராஸ் இந்த 3 பவுலிங் ஆப்ஷனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ், மெகதி ஹாசன் மிராஸ், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜாகிர் அலி, அஷான் முகமது, சோரிஃபுல் இஸ்லாம், தென் ரிச்சர்ட் ஹுசேன், தஸ்கின் அகமது இந்த 7 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க பங்களாதேஷ்காக உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஸோ இந்த 2 டீம்லையும் சேர்த்து 7 பேர் 14 பிளேயர்ல இருந்து உங்களோட மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸை நீங்க வந்து மாத்தி டீமை உருவாக்கும் போது கண்டிப்பா ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ரொமாரியோ சேஃபோர்டுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கும். தென் பேட்டிங்ல வந்து ஒரு 10-15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ரொம்ப அதிகம். ஸோ ரொமாரியோ சேஃபோர்டுக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. அதே மாதிரி மெகதி ஹாசன் மிராஸ், ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ணல போத் இன்னிங்ஸ்லுமே அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு இவங்க வந்து சேஃபான ஆப்ஷனா இருப்பாங்க. தென் அதே மாதிரி லைக் நிக்கோலஸ் பூரான், ஸோ நிக்கோலஸ் பூரானுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரான், ரொமாரியோ சேஃபோர்ட் அண்ட் மெகதி ஹாசன் மிராஸ் இந்த 3 பேரும் ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். இப்போ கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொஸ்டான் சேஸ், ஸோ அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா ஒபேட் மெக்காய், ஸோ அவருக்கு வந்து ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. தென் ரிச்சர்ட் ஹுசேன், ஸோ ரிச்சர்ட் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் கொடுத்து பாருங்க. தென் சோரிஃபுல் இஸ்லாம், ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா பங்களாதேஷ், ஸோ சோரிஃபுல் இஸ்லாமுக்கு நீங்க ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.